ஹலோ செல்ல குட்டி பிள்ளைகளா, திரும்பவுமா ஆன்லைனில் சண்டே ஸ்கூல் படிக்க வந்திருக்கக்கூடிய உங்களை கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதம் கிறிஸ்மஸ் மாதம். இந்த மாதத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஏசப்பாவை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணலாம். கண்ணு முடிக்கும். மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, இந்த நாளில் இந்த அருமையான பிள்ளைகள் கற்று தெரிந்து கொள்ளக்கூடிய காரியத்தை நீங்கள் ஆஸ்வதித்து தாங்க. ஆண்டவராக நீதாமே இந்த சீதோஷ நிலைகளிலே இந்த அருமையான பிள்ளைகளோடு தங்கி நின்று யாதொரு தீமையான காரியங்களும் இந்த பிள்ளைகளுக்கு நேரிடாதபடி சுற்றிலும் வேலெடுத்து பாதுகாக்க வேண்டுமா கேட்கிறோம். துதி ஸ்தோத்திரம் கன மகிமையை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். இந்த வாரம் 2 பேருக்கு ஹாப்பி பர்த்டே வருது. 6ஆம் தேதி கொளத்தூர்ல இருந்து சிடெல் ஆட்ரினா தனது 11வது பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. ஹாப்பி பர்த்டே ஆட்ரினா, கடவுளை ஆஸ்வதிப்பார். 7ஆம் தேதி சனிக்கிழமை ஆட்லின் பெனிட்டா பிராட்வேல இருந்து தனது 12வது பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. 11 பிறந்தநாளை முடிச்சுட்டு 12வது பிறந்தநாளை கொண்டாடுறாங்க சனிக்கிழமை. ஹாப்பி பர்த்டே ஆட்லின் பெனிட்டா, கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார். இந்த 2 பிள்ளைகளுக்காகவும் நம்ம ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடலாமா? இவங்களுக்காக நம்ம ஏசப்பா நோக்கி நம்ம ஜெபம் பண்ணலாம். மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, அருமையான பிள்ளைகள் எங்களுடைய குடும்பத்தில் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கின்றீர். இந்த பிள்ளைகள் நிமித்தமாக இந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவராக நீதாமே சிடெல் ஆட்ரினாக்கா வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக அருமையான மகளை சுற்றிலும் வேலை எடுத்து பாதுகாத்து படிப்பதற்கு நல்ல ஞானத்தையும் புத்தி கூர்வையும் பலத்தையும் கொடுத்து ஆண்டவராக நீதாமே ஆசீர்வாதத்தை நிறைவாய் தர வேண்டுமாய் கேட்கிறோம். அதே போலவே ஆட்லின் பெனிட்டாக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே உற்ற துணைவராக பாதுகாவலராக இருந்து போக்கில் வத்தும் கிருபை தாங்க. ஆண்டவராக நீதாமே உலக பிரகாரமான பிள்ளைகளுக்கு முன்பாக இந்த பிள்ளையை உயர்ந்த ஸ்தலத்தை உயர்த்தி வைக்கணுமா கேட்கிறோம். துதி ஸ்தோத்திரக்கான மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். ஹாப்பி பர்த்டே சிடெல் ஆட்ரினா, ஹாப்பி பர்த்டே ஆட்லின் பெனிட்டா. ஹலோ குட்டீஸ், வெரி குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஹாப்பியா இருக்கீங்களா? இப்போ நம்ம எல்லாரும் எந்த மந்த்குள்ள வந்திருக்கிறோம்? டிசம்பர் 1 இல்லையா? இது இந்த நாளும் ஃபர்ஸ்ட் இல்லையா? இந்த டிசம்பர் 1 அப்படிங்கிறதும் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த 1ஆம் தேதிக்குள்ள வந்திருக்கிறோம். அதுவும் கடைசி மாசத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த டிசம்பர் மந்த்துக்காக தான் நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம்ல. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த மந்த்து நமக்கு எந்த வேத பாடமும் கிடையாது. ஆனா இந்த மந்த் நமக்கு என்னது, ஒரு செலிப்ரேஷன் மந்த்து. ஸோ இந்த மந்த் நமக்கு நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய ப்ரைஸஸ் இருக்கும், சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் எல்லாமே ஜாலியாக கிறிஸ்மஸ் சம்மந்தப்பட்ட காரியங்களெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஜெபம் பண்ண போகிறோம். கைகளுக்கு போய் கண்களை மூடி தலைவரை தாத்தி நம்ம ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த வருடம் தொடங்கி இந்த 11 மாதத்தை முடிக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செஞ்சீங்களே, தேங்க்யூ ஏசப்பா. நாங்கள் இந்த 11 மந்த்ஸ் நாங்கள் கம்ப்ளீட் பண்ண எங்கள் கூடவே இருந்து எங்களுக்கு நல்ல சரீரத்தில் சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் கொடுத்து எங்களை
நல்லா நீங்கள் பாதுகாத்துக்கிட்டீங்களே. தேங்க்யூ ஏசப்பா. ஆண்டவரே, இந்த கடைசி மாதத்தில் நீங்கள் எங்களோட இருந்து எங்களுக்கு வழி நடத்துங்க. எங்களுக்கு செய்த நீங்கள் எல்லா ஆண்டவரே ஹெல்ப்புக்காகவும் நாங்கள் தேங்க்யூ சொல்கிறோம் ஏசப்பா. எங்கள் கூட இருந்து எங்களை பத்திரமா பாதுகாத்துக்கொள்ளுங்க. இந்த செலிப்ரேஷன் மந்தில் நாங்கள் ஜாலியாக பத்திரமா எங்களுக்கு எந்த விதமான ஜுரம் ஃபீவர்லாம் எதுவும் வராமல் எங்களை பத்திரமா பாதுகாத்துக்கொள்ளுங்க. எல்லாவற்றையும் கரங்களை ஒப்பு கொடுக்குறோம், வழி நடத்தும். ஏசி மூல சுபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, நம்ம இந்த செலிப்ரேஷன் மந்த் வந்துடுச்சு. இனி இந்த மந்த் ஃபுல்லாக நமக்கு ஜாலியாக இருக்கும். இல்லை, எல்லாருமே கேரல் ரவுண்ட்ஸ் போவாங்க, பாட்டு பாடுவாங்க, சர்ச்சில் ஒரே காம்படிஷன்ஸ் இருக்கும், டான்ஸ் இருக்கும், சண்டே ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். கூடவே எக்ஸாம்ஸ் வரும் இல்லை, ஸோ அதையும் நல்லா பண்ணுங்கள். ஆனால் ஹாப்பியாக இருங்க, பத்திரமா இருங்க. ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆஸ் யூஷுவல் இல்லையா, நம்ம அதெல்லாம் மாத்திரமே கிடையாது. இப்போ நம்ம ஆக்ஷன் சாங் பார்க்க போகிறோம். எல்லாரும் அழகாக உட்காந்துருக்கிற இடத்துல இருந்து எழுந்து நின்று கைகள் காலையில் அசைச்சு இப்போ ஆக்ஷன் சாங் பண்ணிட்டு வாங்க. என்ன சின்ன
வந்துச்சா? எல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? உட்காந்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மனப்பாட வசனம் படிக்கணும். அக்கா என்ன செலிப்ரேஷன் சொன்னீங்க, ஆனா மனப்பாட வசனம் சொல்றீங்க. இது நமக்கு என்னைக்குமே மாறவே மாறாது. நம்ம டிசம்பர்ல நம்ம நிறைய செலிப்ரேஷன்ஸ் இருக்கு, காம்படிஷன்ஸ் இருக்கு, அப்புறம் வேத பாடம் கிடையாது. ஆனா என்ன உண்டு? மனப்பாட வசனம் உண்டு. கண்டிப்பா நம்ம எப்பவும் போல இந்த வாரமும் ஒரு மனப்பாட வசனம் படிக்க போறோம். சரியா? ஸோ அதுக்கு நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ நான் சொல்ல போற புக்கு அது ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டா நியூ டெஸ்ட்மெண்ட்டா நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ஓகே, ரொம்ப ஈஸியா அழகா சொல்லிடுவீங்க. ஓகே, இப்போ நான் சொல்ற புக்கு லூக்கா. தமிழ்ல லூக்கா, இங்கிலீஷ்ல லூக். ஓகே, இங்கிலீஷ்ல லூக், தமிழ்ல லூக்கா. இப்போ இது எந்த ஏற்பாடு? புதிய ஏற்பாடு. ஓகே, நியூ டெஸ்ட்மெண்ட். இப்போ எந்த ஹேண்ட் யூஸ் பண்ணணும்? நியூ டெஸ்ட்மெண்ட் இல்லையா? அப்போ நம்ம ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணணும். அப்போ பைபிள்ல என்ன செய்யணும்னா நம்ம பைபிள்ல இருந்து ரைட் ஹேண்டை வச்சு நம்ம எடுக்க போறோம். எடுத்தா நமக்கு லூக்கா வரும். இப்போ இந்த லூக்கால எங்க வரும் அப்படின்னா மார்க்குக்கு அப்புறம் வரும், யோவானுக்கு முன்னாடி வரும். ஓகே, ஸோ மார்க் ஆஃப்டர் தட் லூக்கா வரும். அதே மாதிரி ஜான்க்கு முன்னாடி லூக் வரும். ஓகே, இப்போ இந்த லூக்கால எந்த அதிகாரம்? லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லூக் சாப்டர் 2 verse 10. திருப்பி சொல்றேன், லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லூக் சாப்டர் 2 verse 10. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். திரும்பி படிக்கிறேன், லூக்கா 2:10. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய மெட்டீரியல் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ நம்மளுடைய மெட்டீரியல் எடுத்து இப்போ நீங்கள் கூட சேர்ந்து சொல்லுங்க, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். லூக்கா 2:10. ஓகே, ஸோ இப்போ இந்த மனப்பாட வசனம் என்னக்கா பண்ணணும்? இந்த மனப்பாட வசனம் எப்பவும் போல நீங்க என்ன பண்ணுவீங்க? படிச்சு வீடியோ எடுத்து அனுப்புவீங்க இல்லையா? ஸோ இது நம்ம எப்பவுமே இது நம்ம பண்றது. ஸோ இந்த மனப்பாட வசனம் இது பண்ணணும். ஓகே, அப்போ என்னதான் இந்த மந்த்ல சேஞ்ச்? நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்களே டிசம்பர் மந்த் அப்படின்னா எல்லாமே சேஞ்ச் ஆகும் நீங்களே. இப்போ என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்தா, இந்த மாசம் முழுசா உங்களுக்கு என்ன கிடையாது? வேத பாடம் கிடையாது. நம்ம சொல்லுவோம்ல, வேத பாடம் கவனிக்கும் போது கவனமா கவனிச்சுட்டு வாங்க. ஏன்னா வேத பாடத்துல தான் நீங்க தப்பா கவனிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்க மனசுல தப்பா பதிஞ்சிரும். அதனாலதான் வேத பாடம் அப்படிங்கிறது நம்ம வேதத்துல இருக்கக்கூடிய சம்பவங்களை குறித்து படிக்க வரும்போது தான் கவனமா படிங்க. அக்கா சொல்லுவேன் இல்லையா, அங்க என்ன பேசுறாங்க, அங்க நமக்கு அம்மா என்ன சமைக்கிறாங்க, இல்ல பெரியவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதை பார்க்க கூடாது. வேத பாடத்தை மட்டும் கவனமா கவனிச்சிங்கன்னா தான் அது அப்படியே உள்ள போகும். அதனாலதான் அது என்ன மாதிரி சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க, கரெக்டா கேட்டுட்டு வாங்க அப்படின்றது நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த மந்த்ல என்னன்னா செலிப்ரேஷன், நோ வேத பாடம். அப்ப என்ன நடக்க போகுது? இன்னைக்கு நம்ம என்ன போட்டிருக்கோம்? கிறிஸ்மஸ் ட்ரீ போட்டிருக்கோமா? போட்டிருக்கீங்களா? எல்லாரும் கிறிஸ்மஸ் ட்ரீ போட்டு உங்க பேர் எழுதி கொண்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் சம்பந்தமான ஒரு கதை கேட்க போறோம். எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? கதைனா ரொம்ப பிடிக்கும்ல. நீங்க பைபிளையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. பைபிள்ல இருக்கிறது வேத பாடம், பைபிள்ல இருக்கிறது கதை கிடையாது. ஓகே, சில இடங்கள்ல ஏசப்பா உவமையா சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வேற, ஆனா அது கதை இல்லை. ஓகே, பைபிள்ல இருக்கிறது கதை கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்ம கேட்க போறது கதை, கற்பனையான ஒரு விஷயம் இல்லையா? கற்பனையான ஒரு விஷயத்த எல்லாருக்கும் கதை பிடிக்கும்ல. வீட்டுல அம்மாச்சி தாத்தா இல்ல பெரியம்மா பெரியப்பா சித்தப்பா சித்தி யார் இந்த மாதிரிலாம் யார் வந்தாலும் உங்களுக்கு கதை சொல்ல ரொம்ப பிடிக்கல. அம்மா கதை சொல்லுங்க அப்படி கேட்பீங்களே. இப்போ இந்த மந்த் ஃபுல்லா நம்ம கதை கேட்க போறோம். எதை பத்தி கதை கேட்க போறோம்னா கிறிஸ்மஸ் சம்பந்தமான கதைகள் கேட்க போறோம். எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கும் உங்களுக்கு ஒரு கதை காத்துட்டு இருக்கு. அந்த கதையை கவனிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ், நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க செலிப்ரேஷன்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. என்னென்ன அப்படிங்கறத நான் எல்லாம் சொல்றேன். எல்லாம் பொறுமையா கவனிங்க, பத்திரமா கவனிங்க. என்னென்னலாம் சொல்றாங்கன்னு கரெக்டா நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ போய் கதையை கவனிச்சுட்டு வாங்க. ஹாய் குச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
நம்ம ஒவ்வொரு வாரமும் பைபிளில் நடக்கிற நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம்ல. ஆனால் இந்த மந்த் என்னது? டிசம்பர் மந்த். டிசம்பர் மந்த்னால எல்லாருக்கும் கிறிஸ்மஸ்ன்ற ஃபீலிங் வரும்ல. சரி, கிறிஸ்மஸ் அப்போனா நம்ம நிறைய புது புது கதைகள்லாம் கேட்டுப்போம். பைபிள் ஸ்டோரியை தவிர நிறைய ஃபேண்டசி அப்படின்ற மாதிரி கதைகள் கேட்கும்போது இந்த வாரம் அதே மாதிரி ஒரு கதையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன கதை கவனிக்கலாமா? இந்த கதை ஒரு குட்டி ட்ரீயை பற்றி. இந்த ட்ரீ என்ன அப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு பெரிய பேலஸ் இருந்துச்சாம். அந்த ராஜாவோட பேலஸில் பெரிய பெரிய பேன்குவிட்ஸ் நடக்குமா, பெரிய பெரிய பார்ட்டிஸ் நடக்குமா, அதுக்கு பெரிய பெரிய ஆட்கள்லாம் வருவாங்களாம். இந்த மாதிரி அந்த கிங்டமில் இருக்க அந்த பெரிய பேலஸில் எப்போ பார்த்தாலும் பார்ட்டி நடக்கும்போது அந்த ஊரில் இருக்கிற மற்ற குட்டி 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 வீடுங்கள்லாம் இருக்கும்ல, அந்த வீட்டில் இருக்க மக்களுக்கெல்லாம் என்னென்னா ஒரே ஹாப்பியாக இருக்கும்னா, ராஜா வந்து ஒரு பெரிய பார்ட்டி வைக்கிறாருன்னா இவங்களுக்கும் அதே மாதிரி அந்த பெரிய விருந்து வைக்கும்போது சாப்பாடுலாம் பண்ணுவாங்க தெரியுமா, வித்தியாசமான சாப்பாடு டிஷ்ஷஸ்லாம், அதை மக்களுக்கும் கொடுப்பாங்களாம். இந்த மாதிரி இருக்கும்போது ராஜா ஒரு பார்ட்டி வைக்கிறாருனாலேயே எல்லா ஃபேமிலிஸும் அந்த இருக்கிற அந்த குட்டி குட்டி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுமா. அந்த மாதிரி டிசம்பர் மந்த்து வந்துச்சு. டிசம்பர் மந்த்து வந்தாலே என்னன்னு சொன்னேன்னா கிறிஸ்மஸ் டைம் தானே. அப்போ ராஜா என்ன சொன்னார்னா, இந்த கிங்டம்லேயே இருக்கிறதுலே பெஸ்ட்டு ரொம்ப டாலாக இருக்கிற ஒரு அழகான கிறிஸ்மஸ் ட்ரீயை என் பேலஸ்க்கு கொண்டு வரணும். அது எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கணும்னா, அதை பார்க்க வர அத்தனை பெரிய ஆட்களும் பார்த்து, வா, இந்த மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயை நான் பார்த்ததே இல்லையே, இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ இந்த ஊரில் எங்கேயுமே இல்லையே அப்படின்னு ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு நல்ல பிரமாதமாக பண்ணணும்னு சொல்லிட்டு ராஜா சொல்லிட்டாரு. இப்போ அந்த பேலஸில் இருக்க அந்த ஒர்க்கர்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஓ மை காட், இவ்வளோ பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ நம்ம எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபாரஸ்ட்டாக போய் பார்த்தாங்களாம். இந்த ட்ரீ எடுக்கலாமா, இல்லை இது ஹைட் கம்மியாக இருக்குது, இந்த ட்ரீ எடுக்கலாமா, ஐயோ இது ரொம்ப மெல்லிஸாக இருக்குது, அந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரீயாக செலக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். அப்படி செலக்ட் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு ஆள் அந்த வெட்டுவாங்க தெரியுமா, அந்த கோடாரியை வச்சு டக்கு டக்குன்னு மரத்தை வெட்டுவாங்கள்ல, அவர் சொன்னாராம், ஐயா ஐயா, நீங்கள் எப்படியும் ராஜாக்காக ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வெட்ட போகிறீங்க, அப்போ எங்கள் வீட்லேயும் ஒரு கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நானும் ஒரு சின்ன மரத்தை வெட்டி எடுத்துக்கிறேன். ஏன்னா எப்படியும் அந்த வண்டி பேலஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போவீங்களா மரத்தை, எனக்கு காசு கொடுத்து மரம்லாம் வாங்க இல்லை, அதனால் நானும் ஒரு சின்ன மரத்தை வெட்டிட்டு என் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த வெட்டுறவர் சொன்னாராம். சரி, ஓகே எப்படியும் பெரிய ராஜாக்குன்னு பெரிய ட்ரீ வைக்கணும், பெரிய ட்ரக் வரும்ல, சரி ஏதோ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டாங்களாம். இதே மாதிரி ஃபாரஸ்ட்டில் தேடினோன்னு கடைசியாக கண்டுபிடிச்சாங்க ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ. எவ்வளோ பெருசுனா அப்படி இங்கேருந்து மேலே பார்த்தா அந்த அளவுக்கு பெரிய ட்ரீ. அப்போ என்ன பண்ணாங்க, இந்த கோடாரி அடிச்சு டக்கு டக்குன்னு வெட்டினோன்னே பக்கத்தில் ஒரு குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ வளர்ந்துட்டுருந்துச்சான். அப்போ இவர் யோசிச்சார், சரி ஓகே இதை நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த வெட்டுறவர் டக்குன்னு வெட்டி அதே வண்டியில் அதே லாரியில் போட்டுட்டு இவங்க பயணம் பண்ணி போகிறாங்க. இப்போ இந்த ஆளோட வீடு வந்து என்ன பண்ணாருன்னா, சரின்னு சொல்லிட்டு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நான் டெக்கரேட் பண்ணுறேன்னு அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. அதே மாதிரி அந்த பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ என்ன பண்ணுறாங்க, பேலஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு டெக்கரேஷனுக்கு பண்ண போயிட்டாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த வெட்டினார் பார்த்தீங்களா ஒரு ஒர்க்கர், அவர் வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருக்கான். அந்த குட்டி பாப்பா அப்பா கிட்ட, அப்பா இந்த வாட்டி கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் என்ன வாங்கிட்டு வருவீங்க, நம்ம வீடு மட்டும் பார்த்தா எப்போ பார்த்தாலும் ஒரு டெக்கரேஷனே இல்லை, ஒன்றுமே இல்லை, நம்ம எப்போதுமே சோகமாக செலிப்ரேட் பண்ணுறோம், ஏன்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெய்னு கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கானாம். அப்போ அந்த வெட்டார் பார்த்தீங்களா, அந்த கோடாரியை வெட்டிச்சு அந்த ஒர்க்கர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, வா பாப்பா, இந்த வாட்டி ராஜாவுக்கு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ வேணும்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டுருந்தாங்க, அதனால் நான் வெட்டினேன்னா அதுக்கு எனக்கு நிறைய காசு கொடுத்தாங்க, இப்போ அதை வச்சு நம்ம இந்த வாட்டி கிறிஸ்மஸ் சூப்பராக செலிப்ரேட் பண்ணலாம், உனக்கு வேண்டிய சட்டை வாங்கிக்கலாம், வீட்டுக்கு வேண்டிய சாப்பாடுலாம் வாங்கிக்கலாம், நல்லா அழகாக பண்ணலான்னு சொன்னோன்னே இந்த பாப்பாவுக்கு ஒரே ஹாப்பி. இந்த வாட்டி அப்பாவுக்கு நிறைய காசு கிடச்சிருச்சு, நம்ம நிறைய வாங்கி தர போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்தாங்க. அதே மாதிரி அந்த குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீயை அந்த பாப்பா அந்த வீட்டில் அவளுக்கு முடிஞ்சாலும் கையில் பண்ணுவாங்களா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், அந்த மாதிரி வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணிட்டா. இது ஒரு பக்கம் நடக்கும்போது ராஜாவோட பேலஸில் அந்த பெரிய பிரம்மாண்டமான ட்ரீயை அழகாக பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி அப்படியே கோல்டுலேயே பண்ண அத்தனை டெக்கரேஷன்ஸுமே பார்க்க அப்படியே ஜொலிச்சுட்டு இருந்துச்சான். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, கிறிஸ்மஸ் டைம் வந்துச்சு, ராஜா கூப்பிட்டுட்டு வந்து அத்தனை விசிட்டர்ஸும் வந்துட்டாங்க. எல்லாரும் வரும்போது என்ன ஆச்சுன்னா, இந்த குக்கிங் பண்ணுறாங்களே, சமைக்கிறாங்க, அப்போ சமைக்கிறவங்க வரும்போது பெரிய ஹாட்டு சூப்பு, ஹாட் கரீஸ், இது அதுன்னு சொல்லிட்டு எல்லாமே சுட சுட கொண்டு வர பாத்திரம் தெரியாமல் கிறிஸ்மஸ் ட்ரீ மேலே விழுந்துருச்சான். விழுந்தோடனையும் அங்கே இருக்கிறவங்களாம் பயந்தாங்களா, ஐயோ கிறிஸ்மஸ் ட்ரீயில் ஒரு சின்ன இடத்துல இந்த அழுக்குப்பட்டாலும் ராஜாக்கு தெரிஞ்சிருமே, நம்ம துடைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, விடுன்னு எடுத்து துணியை வச்சு துடைக்கிறாங்க, ஏன்னா அந்த கறி அந்த குழம்புலாம் அதில் இருக்குன்னு சொல்லிட்டு துடைக்கிறாங்க. இந்த மாதிரி துடைக்கும் போது என்ன ஆச்சுன்னா, அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படியே சாஞ்சு கீழே விழுந்துருச்சான். விழுந்ததில் கிறிஸ்மஸ் ட்ரீ
1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 4, 5 பீஸா சிதறி விழுந்துருச்சாம். இத பார்த்தோனே இன்னும் டென்ஷன் ஆயிட்டாங்களாம் அந்த மக்கள்லாம். ஐய்யய்யோ! இப்ப என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பதட்டத்துல இருக்கும்போது, இந்த மரத்த வெட்டினார் தெரியுமா? ஒரு கோடாரி வச்சுட்டு வெட்டினாருன்னு சொன்னேன்ல ஒரு அங்கிள். அவரு பேலஸ்க்கு வராரு. ஏன்னா ராஜா வந்து குடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல காசு வெட்டினதுக்கு. அந்த காச வாங்கிட்டு போயிட்டு கொஞ்சம் இன்னும் சாமான் வீட்டுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு வராரு. இத பார்த்தோனே அச்சச்சோ! கிறிஸ்மஸ் ட்ரீ நான் கஷ்டப்பட்டு வெட்டினேன். என்ன இப்படி ஆயிருச்சே! அப்படின்னு அவரு பார்க்கும்போது மத்த ஆட்கள் இவர்கிட்ட வந்து, ஐய்யய்யோ! ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. சீக்கிரம் போயிட்டு வேற ஒரு மரத்த எடுத்துட்டு வாங்க. ராஜா பார்த்தாருன்னா எங்க எல்லாரோட வேலையும் போயிடும். ஏன்னா அவருக்கு செம்ம கோவம் வரும். எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள கூப்பிடுறாங்கன்னு. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையாம். அப்ப என்ன பண்றாருன்னா, சரி ஓகே நம்ம ஒண்ணு பண்ணலாம். எல்லா கிறிஸ்மஸ் பீசஸ சேர்த்து நம்ம ஒண்ணா கட்டலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, எல்லா ஒர்க்கர்ஸையும் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு எல்லாரும் கயிற வச்சு கட்டி அந்த உடைஞ்சு போன கிறிஸ்மஸ் ட்ரீ திருப்பியும் வரைய மாதிரி அழகா பெருசா கட்டினாங்க. ஆனா இந்த முறை நிறைய கயிறு வச்சு அந்த டின்சல்ஸ் நம்ம வைப்போம் தெரியுமா கிறிஸ்மஸ் ட்ரீல அழகா ஸ்ட்ரிப்ஸா அந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸா வச்சு சின்ன 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 போர்ஷனா கட்டி பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீயா பழைய மாதிரியே பண்ணிட்டாங்களாம். ராஜாவோட விசிட்டர்ஸ் வந்தாங்க. எல்லாரும் பார்த்து ஆஹா எவ்வளோ பிரமாதமான கிறிஸ்மஸ் ட்ரீ, இந்த மாதிரி ட்ரீ நாங்கள் பார்த்ததே இல்லை, ஆஹா ஓஹோன்னு எல்லாம் ராஜா புகழ்ந்து தள்ளிட்டாராம். அடுத்த நாள் கிறிஸ்மஸ் முடிஞ்சோடனே ராஜா வந்து எல்லாரையும் பார்த்து நீங்கள் ரொம்ப அற்புதமான வேலை செஞ்சுருக்கீங்க, இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ யாரும் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இதுக்காகவே உங்கள் எல்லாருக்கும் இந்த வாட்டி நான் சம்பளம் 2 மடங்காக உயர்த்துறேன்னு சொல்லி ராஜா புகழ்ந்து தள்ளிட்டாராம். அப்போ ராஜாவோட மினிஸ்டர் ராஜா கிட்ட போய் சொன்னாரா, ராஜா நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒரே மரமான கிறிஸ்மஸ் ட்ரீ இல்லை, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி முழு கதையும் சொன்னார். சொன்ன பிறகு ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன உடஞ்சி போன கிறிஸ்மஸ் ட்ரீ மறுபடியும் இப்படி சேர்த்து இவ்வளோ அழகாக பிரமாதமாக பண்ணிட்டாங்க, பார்க்க ஒரே மரத்தில் இருக்க கிறிஸ்மஸ் ட்ரீயை விட இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனிவே சூப்பராக பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு ராஜா ஒரே ஹாப்பி, அங்கே வேலை செய்கிற அத்தனை பேரும் ஹாப்பி. அது மட்டும் இல்லை, இந்த ஐடியா கொடுத்த அந்த அங்கிள் இருந்தாங்களே இந்த வெட்டி கொண்டு வந்தாங்க மரம், அவருக்கும் எல்லாரும் ஹாப்பினஸை போய் சொல்லி அவங்களோட இங்கே வேலையை நீங்கள் காப்பாற்றிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் எல்லாருமா சேர்ந்து ஒரு பெரிய டின்னரை வச்சு ஹாப்பியாக ஆனாங்க. இப்போது இந்த கதையில் என்ன நமக்கு தெரியுது, நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய ட்ரீம்ஸ் வச்சுருப்போம், பெரிய இந்த மரம் கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குல்ல அந்த மாதிரி நம்மளும் நிறைய பெருசாக சாதிக்கணும், பெருசாக வேணும்னு சொல்லிட்டு நம்ம மனசில் வச்சுருப்போம். ஆனால் என்ன ஆகும், சில நேரத்தில் ஏதோ ஒன்று கிடைக்காம போயிடும். அப்போ என்ன நடக்கும், நம்ம மனசு அப்படியே அந்த சுக்கு நூறாக உடஞ்ச மாதிரி எப்படி கிறிஸ்மஸ் ட்ரீ உடஞ்ச மாதிரி உடஞ்சிரும். ஆனாலும் நீங்கள் ஹோப்பை விடக்கூடாது, யூ ஷுட் நாட் லூஸ் யுவர் ஹோப். ஏன்னா அந்த சின்ன சின்ன பீசஸையும் சேர்த்து பழைய மாதிரி பழசை விட இன்ஃபேக்ட் இன்னும் பெரிய பிரம்மாண்டமான ஒரு மரம் பண்ண மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம உடஞ்சி போன சின்ன சின்ன தருணங்கள்லாம் கடவுள் ஒன்றா சேர்த்து நம்ம பீசஸ் எல்லாம் சேர்த்து நம்ம எதிர்பார்த்ததை விட இன்னும் பெரிய பிரம்மாண்டமாக பண்ணி கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார். அதனால இந்த கிறிஸ்மஸ் சீசனில் அந்த ஹோப்பை மட்டும் நீங்கள் விட்டுறக்கூடாது. ஓகே பசங்களா? சரி, அடுத்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கதையோட பார்க்கலாம். ஓகேவா? பாய். என்ன குட்டீஸ், கதை கவனிச்சிங்களா? ஜாலியாக இருந்துச்சா, சூப்பராக இருந்துச்சா, நல்லா இருந்துச்சா கேட்கறதுக்கு? சரி ஓகே, இப்போ நம்மளோட எக்ஸைட்மெண்ட் பார்ட்டுக்கு நம்ம வந்தாச்சு. நம்ம என்ன பண்ண போறோம்னா, என்னென்ன காம்படிஷன்ஸ்லாம் இந்த மந்த் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ரிவீல் பண்ற டைம் வந்துச்சு. நம்ம யூஸ்வலாக எப்பவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்தந்த வாரம் மட்டும்தான் நம்ம வந்து அந்தந்த காம்படிஷன் நம்ம ரிவீல் பண்ணுவோம் இல்லையா? இந்த வாரம் என்ன காம்படிஷன் தெரியுமா அப்படின்னு ரிவீல் பண்ணி ஒரு லாஸ்ட் டேட் கொடுப்போம். அடுத்த வாரம் என்னென்ன காம்படிஷன் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொல்ல மாட்டோம். பட் நாங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, சில பிள்ளைங்களுக்கு வந்து டைம் தேவைப்படுது இல்லையா? நம்ம லாஸ்ட் டைம்ல சொல்லும் போது, அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லும் போது சில பிள்ளைங்க வந்து மனப்பாட வசனம் படிக்கிறதுக்கோ இல்லை நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம அவங்க சிலது யோசிக்கிறதுக்கோ டைம் பத்த மாட்டேங்குது. அதனால நாங்கள் என்ன யோசிச்சோம் அப்படின்னா, இந்த டைம் நம்ம எல்லாருக்கும் முன்னாடியே எல்லாத்தையும் நம்ம சொல்லிடலாம். ஸோ தட் தே வில் கெட் ப்ரிப்பேர் வெல் இல்லையா? அந்தந்த காம்படிஷனுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் கிடைக்கும் அப்படிங்கிறது நாங்கள் யோசித்தோம். ஸோ அதனால இன்னைக்கு நம்ம எல்லா காம்படிஷன்ஸையும் நான் சொல்ல போகிறேன். என்ன பண்ணணும், கவனமா கவனிக்கணும், இல்லைன்னா மிஸ் பண்ணிடுவீங்க. சரியா? ஸோ மிஸ் பண்ணிடுவீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கவனமா கவனிச்சுக்கணும். ஸோ இன்னைக்கு சொல்ல போற ஃபர்ஸ்ட் காம்படிஷன் என்ன அப்படின்னா, சொல்லாமா அக்கா? சொல்லுங்கக்கா. ஓகே, ஃபர்ஸ்ட் காம்படிஷன் டிராயிங் காம்படிஷன். ஓகேயா? இந்த வாரம் உங்களுக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் காம்படிஷன் டிராயிங் காம்படிஷன். ஓகே, இப்போ இந்த டிராயிங் காம்படிஷன் எதை பற்றி வரையணும்? டிராயிங்னா வரைகிறது, கலர் அடிக்கிறது அப்படி இருக்கு. ஓகே, இப்போ இதை எதை பற்றி பண்ணணும் அப்படின்னா, கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக வரையணும். ஓகே, நீங்கள் கிறிஸ்மஸ் சம்மந்தப்பட்ட ஒரு டிராயிங் அந்த மாதிரி நீங்கள் வரையலாம். ஓகே, இல்லை எனக்கு வரைய தெரியாத பிள்ளைங்க அப்படின்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கலர் அடிக்கிறதா இருந்தாலும் ஓகே, சின்ன பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இது டிராயிங் வந்து கிறிஸ்மஸ் ரிலேட்டடான ஒரு காரியம். சரி,
இப்போ டிராயிங் காம்படிஷன் சொல்லியாச்சு, எதை பற்றி வரையணும்னு சொல்லியாச்சு. அடுத்தது என்ன, எப்போ லாஸ்ட் டேட் இல்லையா, இது எப்போத்துக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா லாஸ்ட் டேட்டு 8th, இந்த மாதத்தின் 8ஆம் நாள். ஓகே, டிசம்பர் 8க்குள்ள நீங்கள் இதை நமக்கு அனுப்பணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் காம்படிஷன், டிராயிங் காம்படிஷன், கிறிஸ்மஸ் ரிலேட்டட் தீம். அதே மாதிரி லாஸ்ட் டேட் இஸ் 8th of December. ஓகே, சரி. இப்போ ரெண்டாவது காம்படிஷன் என்ன? ஓகே, செகண்ட் காம்படிஷன் என்ன அப்படின்னா சிங்கிங் காம்படிஷன். ஓகே, சாங் காம்படிஷன், ஒரு பாடல் பாடுற ஒரு காம்படிஷன். சரி, இதுக்கு அதே மாதிரி தான் என்ன பாடணும் அப்படின்னா வெறும் ஹிம் இல்லைன்னா லிரிக், அதாவது ஞான பாடல்கள் இல்லைன்னா பாமாலை அப்படின்னு சொல்லணும் இல்லையா, ஞான பாடல்கள் அல்லது கீர்த்தனைகள். சரிங்களா, நம்ம எனக்கு வந்து அந்த அங்கிள் பாட்டு பிடிக்கும், இந்த ஆன்டி பாட்டு பிடிக்கும், அதனால நான் அது பாடுறேன் அப்படிங்கிறது பாடக்கூடாது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? ஸோ அதனால சாங் காம்படிஷனுக்கு என்ன, சிங்கிங் காம்படிஷனில் என்ன நீங்கள் யோசிக்கணும்னா வெறும் ஹிம் ஆர் லிரிக்ஸ். சரி, அதை எத்தனை ஸ்டான்ஸாக பாடணும் அப்படின்னா 2 ஸ்டான்ஸா மட்டும்தான் பாடணும். சரியா, 2 ஸ்டான்ஸா தான் பாடணும். ஸோ இதுக்கு எப்போ லாஸ்ட் டேட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கு லாஸ்ட் டேட்டு 15th. ஓகே, அடுத்த ஒரு வாரம் கேப்பில் தான் நம்ம கொடுக்குறோம், ஆனால் முன்னாடியே நாங்கள் சொல்கிறோம் 15th இஸ் த லாஸ்ட் டேட். மூணாவது காம்படிஷன் என்ன அப்படின்னா ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன். ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன். இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் எதை பற்றி போடணும்? நான் ஃப்ரூட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ஃப்ரூட்ஸ் போடுறேன். எனக்கு வந்து அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும், நான் அனிமல்ஸ் போடுறேன் அப்படிலாம் போட முடியாது. இதுவுமே கிறிஸ்மஸ் ரிலேட்டட் தீம் மட்டும்தான் போட முடியும். சரியா, கிறிஸ்மஸ் ரிலேட்டடான ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போடலாம். இதுக்கு எப்போ லாஸ்ட் டேட் அப்படின்னு சொன்னால் 22nd December. ஓகே, 22nd of this month is the last day. சரி, இப்போ கடைசி ஒரு காம்படிஷன் இருக்கு, அது என்ன அப்படின்னா மெமரி வேர்ஸ் காம்படிஷன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காம்படிஷன். முதல் 3 வாரம் நம்ம டிராயிங்கு, பாட்டு, ஃபேன்சி ட்ரெஸ்ன்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஆனால் கடைசி வாரம் மனப்பாட வசனம் படிக்கணும். ஓகே, மெமரி வேர்ஸு. அதோடைய லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 29th. அதனால இப்போ நாங்கள் முன்னாடியே சொல்லிடுறோம், ஏன்னா உங்களுக்கு 1 month டைம் இருக்குது. அப்புறம் நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னால் டைம் இல்லை, படிக்க முடியல அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. ஸோ இப்போ நம்ம வந்து 1 month முன்னாடியே சொல்லிட்டோம், அதனால் உங்களுக்கு இன்னும் 29 days இருக்குது. ஸோ 29th இஸ் த லாஸ்ட் டேட்டு. அன்னைக்கு நீங்கள் மெமரி வேர்ஸை எங்களுக்கு அனுப்பணும். சரியா, இப்போ அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மெமரி வேர்ஸ்க்கு என்ன அப்படின்னா 1 ஓல்டு டெஸ்ட்மெண்ட்லேருந்து வரும், 1 நியூ டெஸ்ட்மெண்ட்லேருந்து வரும். ஸோ ரெண்டு வசனங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேயா, ஒவ்வொரு குரூப் இருக்குது. ஸோ ஒவ்வொரு குரூப்புக்குமே 2 வசனம் இருக்கும், 1 ஓல்டு டெஸ்ட்மெண்ட், 1 நியூ டெஸ்ட்மெண்ட். அப்போ நான் எந்த குரூப்புக்குள்ளே வரேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப் வந்து பிலோ 5. ஓகே, ஃபர்ஸ்ட் குரூப் வந்து பிலோ 5. எனக்கு 5 வயசுக்கு கீழே இருக்கிற குட்டி தம்பி, குட்டி தங்கச்சி, குட்டி பாப்பா எல்லாமே ஃபர்ஸ்ட் குரூப். ஓகே, ஃபர்ஸ்ட் குரூப். அவங்களுக்கு என்ன மனப்பாட வசனம் அப்படின்னு சொன்னால் ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1. ஓகே, ஏசாயா 11:1, மத்தேயு 1:21. நான் திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் இஸ் பிலோ 5 years. ஏசாயா 11:1, மத்தேயு 1:21, ஐசாயா சாப்டர் 11 verse 1, மேத்யூ சாப்டர் 1 verse 21. ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் குரூப். இப்போ செகண்ட் குரூப் 6 to 8 years. ஓகே, இப்போ உங்கள் வயசு 6லேருந்து 8க்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் செகண்ட் குரூப்புக்குள்ளே வருவீங்க. இந்த செகண்ட் குரூப்புக்கு என்ன மனப்பாட வசனம் அப்படின்னு பார்த்தா ஏசாயா, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல 1, நியூ டெஸ்ட்மெண்ட்ல 1 நான் சொன்னேன் இல்லையா. ஸோ ஏசாயா 7:14, லூக்கா 2:11-14, ஐசாயா சாப்டர் 7 verse 14, லூக்கா சாப்டர் 2 verses 11 to 14. I'll repeat again. Isaiah chapter 11 verse 14, Luka chapter 12 verses 11 to 14, ஏசாயா 7:14, லூக்கா 2:11-14. அடுத்தது மூணாவது குரூப். ஓகே, மொத்தம் 3 குரூப் தான். ஸோ மூணாவது குரூப்பு 9 years above. ஓகே, 9 years and 9 years above மேலே இருக்கிறவங்க, அது 9 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே மூணாவது குரூப்பில் வருவீங்க. உங்களுக்கு என்ன அப்படின்னா ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஐசாயா சாப்டர் 9 verse 6, நியூ டெஸ்ட்மெண்ட்ல இருந்து லூக்கா 2ஆம் அதிகாரம் 1-20 வசனம், லூக் சாப்டர் 2 verses 1 to 20. ஓகே, ஸோ இதுதான். ஸோ இந்த வாரம் நம்ம பண்ண போகிறது என்ன, டிராயிங் காம்படிஷன், கிறிஸ்மஸ் ரிலேட்டட் தீம்.
8க்குள்ளே நீங்கள் அனுப்பணும். ஓகேயா? இந்த 8க்குள்ளே அனுப்பணும். 8க்கு மேலே அனுப்புனீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் பண்ணுங்கள். இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் உண்டு. ஸோ சர்டிஃபிகேட் டெஃபினட்டாக நமக்கு எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் உண்டு. மனப்பாட வசனத்துக்கு நல்லா மனப்பாட வசனம் சொல்கிறவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலான ஒரு ப்ரைஸ் இருக்குது. ஓகேயா? ஒரு ஸ்பெஷலான ப்ரைஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம வாங்க போகிறோம். ஸோ அதனால் இப்போது நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு காம்படிஷன், டிராயிங் காம்படிஷன் 8க்குள்ளே சப்மிட் பண்ணணும். என்ன தீம்? கிறிஸ்மஸ் ரிலேட்டடான தீம் நம்ம பண்ண போகிறோம். சரியா? சரி, இப்போ அடுத்த வாரம் என்ன பேட்ச்? அடுத்த வாரம் டிங் டாங் பெல். ஓகே, அடுத்த வாரம் பெல் பேட்ச் பண்ணி உங்க பேர் எழுதி கொண்டு வாங்க. அடுத்த வாரம் நான் உங்க எல்லாரையும் பார்க்குறேன். பாய். போன வாரம் கேட்ட கேள்விகளுக்கு பதில். வயது சென்று முதிர் வயது ஆனது யார்? யோசுவா. உங்களுக்காக யுத்தம் பண்ணினது யார்? கர்த்தர். நியாயப்பிரமாண புத்தகத்தை எழுதினது யார்? மோசே. 4வது கேள்வி, யாருடைய பெயரை நினைக்கக்கூடாது? அந்நிய தேவர்களுடைய பெயர்களை நினைக்கக்கூடாது. 5வது கேள்வி, உங்களில் ஒருவன் எத்தனை பேரை துரத்துவான்? 1000 பேர் என்பது சரியான விடை. இந்த 5 கேள்விக்கும் பதில் எழுதி மெமர்வேஸ் வீடியோ அனுப்பிச்சு பேட்ஜ் படம் குத்தின பிள்ளைகளுடைய பேர்களை இப்போ ஆல்பபெட் ஆர்டரில் வாசிக்கிறேன். உங்கள் பேர்கள் வரும், கவனமாக கேளுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்ல பிரியப்படுறேன். கிறிஸ்மஸ் போட்டிகள் எல்லாம் அறிவிப்பு பண்ண போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள், நடுவில் தள்ளி விட்டுறாதீங்க. இப்போ உங்கள் பேர்கள் ஆல்பபெட் ஆர்டரில் வாசிக்கிறோம், உங்கள் பேர் வரும், கவனமாக கவனிங்க. ஆட்லின் பெனிட்டா பி பிராட்வே, அகப்பை யாழ்னி சிஎஸ் ட்ரிவாண்ட்ரம், ஆனி ஜெகனா ஜே செவாப்பேட்டை, பிளெஸ்ஸான் டிபி கைவண்டூர், கேலப் ஜோயல் ஜேவி பெங்களூர், டேரிஸ் ஜோனத்தான் சுவிட்சர்லாந்து, டெபரா ஜோன் சுவிட்சர்லாந்து, ஹேனா பிரிசிலா ஜே பாடி, ஜேசன் இமானுவேல் ராஜ் விஜே திருநின்றவூர், ஜேசன் ஜோனத்தான் ஜே பெரியகுப்பம், ஜோகன் சாமுவல் ஜெஷுவன் எம் பெங்களூர், ஜோனா சூசன் ஜெகோஷிபா எம் பெங்களூர், ஜாஷ்வா ஜேவி பெங்களூர், ஜூடா பென்னர் ஹே பாடி, கெசியா ஆட்லின் டேஃபடில் ஜி கீழ்பாக், மெஸ்ஸி மெட்ரிலா கே பூந்தமல்லி, நேயன் ஐயா திருநின்றவூர், ரிச்சர்சன் டிபி கைவண்டூர், சாண்டோ ஜோஸ்பின் சிஎஸ் ட்ரிவாண்ட்ரம், ஷர்லி ஜிபி கரூர், ஸ்டீவ் ஆர் குமிடிப்பூண்டி, சிடேல் ஆட்ரினா ஏ கொளத்தூர். போன வாரம் ஹெச் என்று சொல்லக்கூடிய பேட்ச். அந்த பேட்ச் படம் குத்தின பிள்ளைகளுடைய படங்கள் வரும், உங்கள் படம் வரும், கவனமாக பாருங்க. இந்த வாரம் யோசுவாவின் புத்தகத்தில் 24ஆம் அதிகாரத்திலிருந்து 5 கேள்விகள். இதுதான் ஜாஷுவா புக்குடைய லாஸ்ட் சாப்டர், 24 சாப்டர்ஸ். இதோட கூட யோசுவா புத்தகம் முடியுது. இதுக்கு பிறகு சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கு. தொடர்ந்து எழுதுனவங்களுக்கு சர்டிஃபிகேட் வரும். இப்போ 24வது அதிகாரம். ஆபிரகாமின் தகப்பன் பெயர் என்ன? ஆபிரகாமின் தகப்பன் பெயர் என்ன?
2வது கேள்வி, பாலாக் எந்த நாட்டுக்கு ராஜா? பாலாக் எந்த நாட்டுக்கு ராஜா? 3வது கேள்வி, பேயோரின் குமாரன் பெயர் என்ன? பேயோரின் குமாரன் பெயர் என்ன? 4வது கேள்வி, யோசுவா மரணம் அடையும் போது வயது என்ன? யோசுவா மரணம் அடையும் போது வயது என்ன? 5வது கேள்வி, எலியாசுடைய மகன் பெயர் என்ன? எலியாசுடைய மகன் பெயர் என்ன? அந்த 5 கேள்விக்கும் பதில் எழுதி பேட்ச் படம் குத்தி மெமரி வர்ஸ் வீடியோவை வரக்கூடிய 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குள்ள 9841250070 அனுப்புங்க, மறந்துடாதீங்க. அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்னேன்ல, போட்டிகள், காம்படிஷன்ஸ், அதை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு 4 விதமான போட்டிகள் நடைபெறும். அந்த 4 விதமான போட்டி காம்படிஷன்ஸ் என்னென்னா, ட்ராயிங் காம்படிஷன், சிங்கிங் காம்படிஷன், ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், மெமரி வர்ஸ் காம்படிஷன். இன்னைக்கு உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறது ட்ராயிங் காம்படிஷன், படம் வரைகிறது. டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் லாஸ்ட் டேட். வழக்கம் போல் நீங்கள் வசனம் சொல்கிறதெல்லாம் செவ்வாய்க்கிழமை, ஆனால் இந்த போட்டி கடைசி நாள் 8ஆம் தேதி. கிறிஸ்மஸ் சம்பந்தமாக ஏதாவது ஒரு படத்தை நீங்கள் வரைஞ்சி எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து உங்கள் பேர் எல்லாம் போட்டு எங்களுக்கு அனுப்பணும். 8ஆம் தேதி லாஸ்ட் டேட். அடுத்தது பாடல் போட்டி. அது என்னைக்கு லாஸ்ட் டேட்டுன்னு சொன்னால் 15ஆம் தேதி கடைசி நாள். டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி கடைசி நாள். ஞானப்பாட்டில் இருந்தோ கீர்த்தனையில் இருந்தோ 2 கவி மட்டும்தான் பாடணும். அதுக்கு மேலே பாடினா டிஸ்குவாலிஃபைட் ஆகிடும். அடுத்தது ஃபேன்சி ட்ரெஸ், மாறு வேட போட்டி. 22ஆம் தேதி தான் கடைசி நாள். கிறிஸ்மஸ் சம்மந்தமாக எதுவும் போடலாம், ஆனால் கிறிஸ்மஸ் தாத்தா போடக்கூடாது. கிறிஸ்மஸ் சம்மந்தமாக ஏதாவது போடலாம். 4வது போட்டி மெமரி வேர்ஸ், மனப்பாட வசனம். ஏன் கடைசியில் அது வச்சுருக்கோன்னா, நீங்கள் நல்லா படிக்கணும், ரொம்ப நாள் எடுத்து அதை படிக்கணுன்றதுக்காக தான் மெமரி வேர்ஸ் காம்படிஷன் வச்சுருக்கோம். அதுக்கு கடைசி நாள் 29ஆம் தேதி, இந்த மாதத்தினுடைய 29ஆம் தேதி. அதுக்குரிய பைபிள் போர்ஷன் என்ன? ஒவ்வொருவருக்கும் 2 பைபிள் போர்ஷன் கொடுத்துருக்கு. ஒன்று பழைய ஏற்பாடு, ஒன்று புதிய ஏற்பாடு. முதல் குரூப் 5 வயசுக்கு கீழே உள்ளவங்க, ஸ்கூலுக்கே போகாமல் சின்ன பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க, நான் 2-3 பிள்ளைங்க இருக்காங்களே, அந்த பிள்ளைகளுக்கு ஏசாயா 11:1, ஏசாயா 11:1. 2வது மத்தேயு 1:21. இந்த 2 வசனத்தை அவங்க மனப்பாடமாக ஒப்பிக்கணும். 2வது குரூப் என்னன்னு சொன்னால் 6 வயசுலேருந்து 8 வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைங்க. ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனம், லூக்கா 2வது அதிகாரம் 11லேருந்து 14. இது 2 வசனம், ஒன்று பழைய ஏற்பாடு, ஒன்று புதிய ஏற்பாடு. 3வது குரூப் யாருன்னு சொன்னால் அவங்க 9 வயசுக்கு மேல் உள்ள எல்லாருமே. ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனமும், லூக்கா 2வது அதிகாரம் முதல் 20 வசனத்தை சொல்லணும். டிராயிங் காம்படிஷன், சிங்கிங் காம்படிஷன், ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், மெமரி வர்ஸ் காம்படிஷன். 4 வாரத்துக்கு 4 சொல்லியிருக்கேன். கடைசி நாள் அது தான். அதுக்கு பிறகு அனுப்பாதீங்க. ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு மனப்பாட வசனம் சொல்லி தருவாங்க. அதை நீங்கள் வழக்கம் போல் எங்களுக்கு அனுப்புங்க. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் பாட்டெல்லாம் சொல்லி தருவாங்க. ஆனால் போட்டிகளை ஏன் முன்கூட்டியே ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் படிக்கணும். ஏன்னா எக்ஸாமினேஷன் டைமு, தொடர்ந்து லீவெல்லாம் விட்டுட்டு இருக்காங்க, ஸ்கூல் வச்சுருவாங்க. அதனால தொடர்ந்து நீங்கள் படிக்கணுன்றிருக்காங்க. ஒரு பழைய ஏற்பாடு வசனம், ஒரு புதிய ஏற்பாட்டு வசனம் ஒவ்வொரு குழுவுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. மனப்பாட வசனத்தை நீங்கள் இங்கிலீஷில் சொல்லலாம், தமிழில் சொல்லலாம். இங்கிலீஷில் சொல்கிறவங்களா இருந்தால் அது எந்த மொழிபெயர்ப்பு, எந்த டிரான்ஸ்லேஷன், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், ஆர்எஸ்வி, டுடேஸ் இங்கிலீஷ் வெர்ஷன், நிறையா இருக்குது இங்கிலீஷில். நீங்கள் எதுலேருந்து சொல்கிறீங்கன்னு சொல்லி முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் அதை எங்களுக்கு சொப்பிக்கணும். சரியாக சொல்கிறவங்க எல்லாருக்கும் 200 rupees கிஃப்ட் உங்களுக்கு அனுப்பப்படும். 200 rupees உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பப்படும். இது மனப்பாட வசனத்துக்கு மட்டும்தான். ட்ராயிங் காம்படிஷனுக்கோ, சிங்கிங் காம்படிஷனுக்கோ, ஃபேன்சி ட்ரெஸ்ஸுக்கோ கிடையாது. ஒன்லி மெமரி வேர்ஸ். இதுக்கு எல்லாம் உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்பாங்க. மறந்துடாதீங்க. ஒவ்வொன்றத்தையும் குறிப்பெடுத்துக்குங்க,
கடைசி வரைக்கும் கவனமாக கவனிங்க. நம்ம தொடர்ந்து நம்ம இந்த இடத்த நம்ம ஏசப்பாக்காக நம்ம கொடுக்கலாம். எனக்கு பர்த்டே வருது என்ன செய்யறது அப்படின்னு சொன்னால், 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு பர்த்டே வந்தால் உங்கள் அழகான படம், உங்கள் பேர், உங்கள் ஊர், உங்கள் டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சா நாங்கள் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுவோம், ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுவோம், ஹாப்பி பர்த்டேக்காக ஜெபம் பண்ணுவோம். என்னைக்குள்ளே அனுப்பணும்? வரக்கூடிய 3ஆம் தேதி 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குள்ளே அனுப்பணும். 9841250070 அனுப்பணும். ஜெபம் பண்ணலாமா? மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, இந்த அருமையான பிள்ளைகள் இந்த நாளில் கற்று தெரிந்து கொள்ள காரியத்தை ஆஸ்வதிங்க. ஆண்டவராக இந்த கிருபை கூட இருக்கட்டும், வழி நடத்துங்க, பாதுகாப்பாருங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தலத்தில் உயர்த்தி வைத்து இந்த ஆஸ்வாத கருத்தினால் அவர்களை வழி நடத்தணுமா? நான் அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. ஆமேன். God bless you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.